ஹலோ ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஹேர் கேர்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ். நான் உங்க விஜே ஹனி. இன்னைக்கு வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அழகான சூப்பரான கவிதையோட தான் போறோம். உன் கூந்தலை சேர்ந்ததும் தொலைந்து போகின்றன அந்த பூக்களை பறித்தவனின் பாவங்கள். கவிதை லைன் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அழகா இருந்துச்சு. கூந்தலை பத்தி எவ்வளவு அழகா வந்து சொல்லியிருக்காங்க. சூப்பரா லாங் ஹேர் வந்து மெயின்டைன் பண்றீங்க. இந்த காலத்துல யாரும் பெருசா லாங் ஹேர் வந்து மெயின்டைன் பண்றது இல்லை. முடி கொட்டுறது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இருக்குது. அதுக்கும் நான் வந்து வெங்காயத்தை வந்து நல்லா அரைச்சி அதோட சாறு எடுத்து பூசுவேன். ஒரு 2 hours வந்து அதில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நார்மலாக ஷாம்பு இல்லைன்னா சீவக்காய் பவுடர் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இருக்கணும். வீக்லி ட்வைஸ் பண்ணணும். இது அப்போ நான் பவுடர்னா அரைக்கிறதா இல்லை கடையில் வாங்குறதா? ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே அரைச்சி தான் யூஸ் பண்ணுவேன். அரைச்சி தான். அது கூட ஆட் பண்ணுறீங்களா? சீரகம் கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். கோகனட் ஆயில், செக்லாட் ஆயில். ஆமாம், செக்லாட் தான் யூஸ் பண்ணுவேன். முதல்ல வந்து பிராண்டட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதில் ஹேர் ஃபால் கொஞ்சம் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் செக்லாட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். பிராண்டட் யூஸ் பண்ணிட்டு இருந்தப்ப ஹேர் ஃபால் இருந்துச்சு, செக்லாட்னது பிறகு ரெக்கவரி ஆயிடுச்சு. ஓகே. அது இல்லாம dandruff அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ஏன்னா இவ்வளவு ஹேர் வச்சிருக்கா மிடில்ல இருந்துச்சு. பட் நான் வெங்காயம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்ல. வெங்காயம் யூஸ் பண்ணி சின்ன வெங்காயம். ஆமா, சின்ன வெங்காயம் என்ன பண்ணுவீங்க? ஸ்கின்னை மட்டும் பீல் பண்ணிட்டு நம்ம நல்லா வாட்டர் வாஷ் பண்ணிட்டு அதை கிரைண்ட் பண்ணா மட்டும் போதும். கூட வந்து கருவேப்பிலை, சீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்மெல்லா இருக்கும் அதுக்காக. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம் இது மூணையும் மிக்ஸ் பண்ணி காய வச்சு இல்ல எல்லாமே வந்து பச்சையா தான். எல்லாமே பச்சையா மிக்ஸில போட்டு அரைச்சிடுவீங்க, கரெக்ட்டுங்களா? அரைச்சு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு ஹேர்ல வந்து அப்படியே வேண்டாம், வாட்டர் மட்டும் வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதை அரைச்சிட்டு அதுல இருந்து அந்த சாறை எடுக்கணும். அதுதானே சொல்ல வரீங்க? அந்த சாறை வந்து எடுத்து ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிப்பீங்க. இது வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பண்ணணும். வீக்லி ட்வைஸ் பண்ணுறீங்க. சூப்பருங்க. நீங்கள் கொடுத்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஹேர் வந்து ஹேர் கலரிங் பண்ணி எவ்வளோ இயர்ஸாக பண்ணுறீங்க? இயர்ஸ்லாம் ஆயிருக்கும். 1 year ஆயிருக்கும். 1 year ரெகுலராக ஹேர் கலரிங் பண்ணி? இல்லை, 6 months 7 months ஒன்ஸ் அந்த மாதிரி. 6 months 7 months. அதாவது 6 months பண்ணாலே 6 months ஹேர் வந்து அப்படியே கலரிங் இருக்குது. என்ன யூஸ் பண்ணுறீங்க பிராண்டு? மேட்ரிக்ஸ். செல்ஃபாவா வெளியே பார்லர்? செல்ஃபாகவும் பண்ணுவேன், பார்லரும் பண்ணுவீங்க. ஸோ இதனால் ஏதாவது முடி கொட்டுறது அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஹேர் ஃபால்லாம். உங்களுக்கு இது வரைக்கும் ஹேர் ஃபால்லாம் இல்லை. ஸோ அது என்ன நினைக்கிறீங்க? வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கேர் பண்ணிக்கிறீங்களா? நம்ம ஹேர் வந்து எப்பயுமே ஒரு கெமிக்கல் போட்டோன்னா டேமேஜ் பண்ணுறோம், அப்படி தானே? டேமேஜ் பண்ணுறோம். ஆனால் உங்களுக்கு எதுவுமே ஆகலை. அதுக்காக ஏதாவது எக்ஸ்ட்ரா கேர் பண்ணிக்கிறீங்களா? எதுவுமே பண்ண மாட்டேன். எதுவுமே பண்ணல. டிஃபால்ட்டாகவே அது எதுவுமே இல்லை. வாஷ் பண்ணுறது ஷாம்புல என்ன யூஸ் பண்ணுறீங்க? மேட்ரிக்ஸ் தான். ஓகே, சேம் பிராண்ட் தான். வீக்லி எத்தனை வாட்டி வாஷ் பண்ணுவீங்க? டெய்லியுமே வாஷ் பண்ணுவீங்க. சூப்பர். மெயினாக அதனால தாங்க முடி வந்து நிறைய பேருக்கு நல்லா இருக்குது. நிறைய பேர் டெய்லி வாஷ் பண்ண மாட்டாங்க, டெய்லி வாஷ் பண்ணுறாங்க. ஹேர் கலரிங் பண்ணியிருந்தாலும் அழகாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹேரை நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க? ஆயில் மசாஜ். என்ன கோகனட் ஆயில்னா என்ன? செக்லாட் எண்ணெயா இல்லை விவிடி அந்த மாதிரி தான் ஒரு பிராண்டா? நார்மல் ஆயில் இருக்குல்ல, ஹீட் பண்ணி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நார்மல் தேங்காய் ஏதோ ஒரு தேங்காய் எண்ணெய் வந்து லைட்டாக காய்ச்சணும். ரொம்பலாம் இல்லை. ஓகே. லைட்டான ஒரு இதமான ஹீட்டில் காய்ச்சி அதை வந்து தலையில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே டெய்லியா? குளிக்க போகிறதுக்கு எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி? ½ hour. இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க? எதுவும் இல்லை, யூஸ்வலாக தான். இந்த ஹேர்லாம் கட் பண்ணி இவ்வளோ லாங் இருக்குது. ரெகுலராக ஏதாவது ஹேர் கட்டிங்கே பண்ண மாட்டீங்க? இந்த சும்மா டிப்ல மட்டும் அந்த ஷேப் மட்டும் பண்ணுவீங்க. இன்னும் ஷீக்காவா ஷாம்பு என்ன யூஸ் பண்ணுறீங்க? ஷீக்கா அரைச்சதா இல்லை கடையில் வாங்குறதா? கடையில் வாங்குறதா. கோகனட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறீங்க? பேராஷூட். நீங்கள் dandruff அந்த மாதிரிலாம் ஏதாவது தொந்தரவு இருக்கா? அவ்வளோ இதுலேயும் மெயின்டைன் பண்ணுறீங்க. ரொம்ப சூப்பர். நைட்டு லூஸார் விட்டு இல்லை ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பீங்க? ஆமாம், பின்னி தான் போட்டிருப்பேன். ஓகேம்மா. நீங்கள் இவங்க ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன உங்கள் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறீங்க பாப்பா? என்ன குளிக்கிறது தலை கசக்கு, நல்லா கசக்கு அப்படின்னுவேன். நல்லா அழுக்கு போகிற மாதிரி கசக்குன்னுவேன். அப்புறம் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களா இல்லை வீக்லி ஒன்ஸ்? வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணுவீங்க. ஓகே, சூப்பர்மா. ஆக்சுவலாக பின்னி இருக்கிறதுனால தான் இந்த லூஸ் ஹேர் விட்டோம்னா நிறைய ஹேர் லாஸ் ஆகும். இதுவே லாஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஆமாம், போயே இவ்வளோ இருக்கு. ஆசை ஒன்றும் இல்லை. இவங்க ஜென்ரலாக சொல்கிற டிப்ஸ் என்னன்னா, லூஸ் ஹேர் விடாதீங்க, டை பண்ணி எப்பவுமே பின்னி வச்சுக்கோங்க. கரெக்டுங்களா சொல்ல வர்றது? லூஸ் ஹேர் விட்டால் நிறைய ஹேர் லாஸ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஃபால்ட்டாக நிறையா சேரும்ல லூஸ் ஹேர் விட்டா. அதனால டஸ்ட் வந்தாலே எல்லா இன்ஃபெக்ஷன், இந்த பொடுகு எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அதில் உங்கள் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு உங்கள் சைட்லேருந்து முடி நல்லா அழகாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, ஏன்னா நீங்கள் அழகாக மெயின்டைன் பண்ணுறீங்க, இதை பண்ணால் அழகாக இருக்குங்க, நான் இதை பண்ணுறேன்னா என்ன சொல்லுவீங்க? ஆயில் அப்ளை பண்ணுங்கள், கொஞ்சமாச்சும் அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேல்ப்ல இல்லைனாலும் ஹேரில்
சூப்பராக சொன்னாங்க. என்ன வைக்கணும், ரெகுலராக என்ன வைக்கணும், அட்லீஸ்ட் ஸ்கேல்பில் வைக்கணும்னா முடிக்காது வந்து ரெகுலராக வந்து ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதான் நம்ம கொடுக்கு தான் வந்திருக்கும்ல சின்ன வயசுல. வந்தப்போ என்னம்மா பண்ணீங்க? நான் என்னமோ பண்ணலையே, நான் சீவக்காய் தான் போட்டு கசக்குறேன். அதெல்லாம் வேற எதுவும் இல்லாமல் வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ஓகேம்மா, ரொம்ப 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 நன்றிம்மா. என்ன இந்த ஹேர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க? வீக்லி ஒன்ஸ் தலைக்கு குளிப்பேன். கார்த்திகா சீக்கா தான் யூஸ் கார்த்திகா சீக்கா தான் யூஸ் பண்ணுவீங்க. வீக்லி ஒன்ஸ் தலைக்கு குளிப்பீங்க. அதெல்லாம் வேறு ஏதாவது கோகோனட் ஆயில்? கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணோம் டெய்லியுமே. ஸ்கேல்ப்லையா முடியலையா? ஸ்கேல்பில் மட்டும்தான், ஹேரில் போட மாட்டீங்க. டெய்லி கோகோனட் ஒன்ஸ் மட்டும் ஹேர் ஃபுல்லாக போடுவோம். வீக்லி ஒன்ஸ் ஹேர் ஃபுல்லாக வந்து ஆயில் அப்ளை பண்ணுவாங்க. ரெகுலராக வந்து ஆயில் வந்து யூஸ் பண்ணுறீங்க. அதெல்லாம் வேறு ஏதாவது ஆயில் கூட வேறு ஏதாவது சேர்த்துக்கிறீங்களா? இல்லை, வெறும் கோகோனட் ஆயில் மட்டும் தான். வெறும் கோகோனட் ஆயில் தான். இவ்வளோ லாங்க முடி வெட்டுவீங்களா நீங்கள்? சைஸ் பண்ணி 3 years ஆயிடுச்சு நான் வெட்டி விட்டு. 3 years ஆயிடுச்சு. இவ்வளோ ஹேர் வச்சுருக்கீங்க, வெளியே போயிட்டு வரீங்க, டஸ்ட்லாம் வரும், அதனால டேண்ட்ரஃப் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா? இப்போவாது வந்திருக்கு, ஆனால் அது உடனே போயிடும். உடனே போயிடும். என்ன பண்ணுவீங்க அது உடனே போகிறதுக்கு? அதுக்கு வெந்தயம் தேய்ச்சி குளிக்கணும். வெந்தயம் தேய்ச்சி, அதாவது வெந்தயத்தை ஊற வச்சு அதை அரைச்சி தலையில் தேய்ச்சி குளிக்கணும். ஓகே. அதெல்லாம் வேறு ஏதாவது நைட்டில் லூஸாக இருக்கீங்களா இல்லை பின்னிட்டு? நைட்டில் பின்னிட்டு தான் தோணும். கத்தாழைன்னு ஏதோ சொல்ல வந்தீங்க? கற்றாழையும் வெந்தயமும் சேர்த்து அரைச்சி, கற்றாழையும் வெந்தயத்தையும் அரைச்சி ஸ்கேல்ப்லேயும் முடியிலையும் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி, கரெக்டாக குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து வாஷ் பண்ணிப்பீங்க. ஸோ அதுதான் உங்கள் கூந்தலின் ரகசியம், கரெக்டாக? ஓகே. டெய்லி ஆயில் வைப்பேன். டெய்லி ஆயில் கோகோனட் ஆயில் தான் இல்லையா? கூட ஏதாவது கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறீங்களா? இல்லை, வெந்தயம் மட்டும் போட்டுருவோம். கோகோனட் ஆயிலில் வெந்தயம் காய வச்சு அரைச்சி அந்த மாதிரியா? மெஷர்மெண்ட் சொல்லுங்கள். ஒரு பாட்டில் ஆயில் அந்த மாதிரினா எவ்வளோ வெந்தயம் போடுவீங்க ஜஸ்ட் அப்ராக்ஸாக? நான் 100 கிராம் ஆயிலுக்கு சும்மா 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன். 100 கிராம் ஆயிலுக்கு 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம் காய வச்சு அரைச்சி பொடியாக்கி அந்த கோகோனட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணிப்பீங்க. அந்த ஆயிலை வந்து ரெகுலராக டெய்லி வந்து ஆயில் வைப்பீங்க. ஷாம்பு என்ன யூஸ் பண்ணுறீங்க? அஸ்வினி ஷாம்பு. முடி கொட்டுறது அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? இருக்கு. ஏன்னா நைட் ஷிஃப்ட்டா எப்படி? நீங்கள் இல்லை, டே ஷிஃப்ட் தான். டே ஷிஃப்ட் தான். ஓகே. நான் இங்கே வந்து முடி கொட்டு சென்னை தண்ணினாலையா? சொந்த ஊர் கோயம்புத்தூர். ஓகேங்க. கோயம்புத்தூரில் அந்த தண்ணிக்கு நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து அந்த கொட்டுறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறீங்களா? இல்லை அங்கே இருக்க போய் பண்ணிட்டு இருந்தீங்க? அங்கேயே பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ ஹேர் ஃபால் நிறையா இருக்கா? இருந்துச்சு ஓரளவுக்கு. இதெல்லாம் பண்ணுறதுனால கொஞ்சம் மெயின்டைன் ஆகுது, அப்படி தானே? வேறு ஏதாவது ஸ்பெஷலாக ஹேர் கட் பண்ணுவீங்களா? லாங்காக இருக்கே, சைஸ் கட் பண்ணுவீங்க. சைஸ்னிங் மட்டும் எண்டில் மட்டும் கட் பண்ணுவேன். டேண்ட்ரஃப் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா? இல்லை, வந்ததில்லை. பார்த்துட்டு இருக்க பீப்புள்ஸுக்கு ஹேர் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, கேர்ள்ஸு? அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் சீக்ரெட்டாக ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஜஸ்ட் ஏதாவது சொல்லுங்கள். ஆயில் தினமும் வச்சுக்கணும். மெயினாக ஆயில் விடாமல் ரெகுலராக வைக்கணும். அது நைட் டைம் ஆயில் வச்சுட்டா நல்லாயிருக்கும். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவராவது ஃப்ரீயாக இருக்கும். இப்போ டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி ஆகும்ல? நான் பண்ண மாட்டீங்க? ஓகே. நான் வீக்லி ட்வைஸ் தான் பண்ணுவேன். வீக்லி ட்வைஸ் தான் பண்ணுவேன். ஆனால் டெய்லி நைட் ஹேர் ஆயில் வந்து வைப்பீங்க. ஸ்கேல்பில் மட்டுமா இல்லை ஃபுல்லாகவே முடிக்கு வந்து வைப்பீங்க? ஓகே. இதுதான் உங்கள் முடியுடைய சீக்ரெட் இல்லையா? லாங் ஹேர் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்கல்ல, அதுக்கு என்ன சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறீங்க? எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஆயில் பேராஷூட் ஆயில் தான். பேராஷூட் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க. டெய்லி ஆயில் வந்து யூஸ் பண்ணுவீங்களா? வீக்லி த்ரைஸ் தான் யூஸ் பண்ணி. வாஷ் பண்ணுறது அதே தான். ஒரு நாள் நைட் சோக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வாஷ் பண்ணுவேன். முன்னாடி நாள் வச்சுட்டு மறுநாள் வந்து வாஷ் பண்ணிடுவீங்க. ஷீக்காவா ஷாம்புவா என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஷாம்பு தான். என்ன ஷாம்பு? பேண்டீன். இவ்வளோ லாங் ஹேர் வச்சுருக்கீங்களே, கட்லாம் பண்ணுவீங்களா? கட் பண்ணுவீங்க. எப்படி சைஸ்னிங் மட்டும்? இல்லை, ட்ரிம்மிங் மட்டும் பண்ணுவீங்க. டேண்ட்ரஃப் அந்த மாதிரி தான் வந்திருக்கமா? இவ்வளோ லாங் ஹேர் இருக்கிறதுனால நிறைய அவ்வளோவா வந்தது கிடையாது. நைட்டில் லூஸாக விட்டு போடுறீங்க? ட்ரை பண்ணிட்டு தான் பண்ணுறீங்க. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு இதே மாதிரி அழகாக நல்லா லாங் ஹேர் வரணும் அப்படின்னா உங்கள் சைட்லேருந்து ஏதாவது டிப்ஸ் சொல்லணும், இல்லை ஏதாவது உங்களுக்கு நீங்கள் பண்ணிட்டு இருக்க சீக்ரெட்டை சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எதுவுமே சீக்ரெட்லாம் இல்லை, எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹாப்பியாக இருந்தாலே ஹேர் வந்து நல்லா வரும் அப்படிங்க. அதான் நம்ம பொண்ணுடைய ஹேரை இன்னைக்கு க்ரோத் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இருக்காது. உங்கள் சப்போர்ட்னா என்ன பண்ணுறீங்கம்மா? அவன் கேட்குற பேண்டீனோ கண்டிஷனர் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டுருக்கேன். கண்டிஷனர் யூஸ் பண்ணுறீங்க? ஷாம்புக்கு என்ன? அந்த பேண்டீனுடைய ஷாம்பு கண்டிஷனரும்? எஸ்.
ஓகே, அதுதான் உங்கள் சைட்லேருந்து பண்ணுற ஆமாம், ஹெல்ப். செலவு நிறைய வைப்பா. செலவு நிறைய வைப்பாங்க. சரிம்மா, செலவு நிறைய வச்சா இந்த காலத்தில் முடி இருக்குன்றதே ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் கட் வருங்காலத்தில் பண்ணதுக்கு விரும்ப மாட்டா. நானே பண்ணிக்கோ அப்படின்னுவேன். இல்லை லைக் பண்ணி வளர்க்குறேன். இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். யார் கூந்தல் ரொம்ப அழகாக இருந்துச்சோ, யார் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அவங்க பேரை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான கிஃப்ட் காத்துட்ருக்கு. மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.